பல்கா இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்களே ப்ரோ. தீபாவளிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 3 மாசம் இருக்கு. 240 சாப்பிட்டு 2000 ரூபாய் மட்டும் தானாங்க. அதுல 20 ரூபாய் கம்மியா? ஒரு பாக்கெட் 5 ரூபாய் ப்ரோ. 5 ரூபாய்ங்கும் போது 25 பாக்கெட். ஒரு பாக்ஸ் 30 ரூபா. ஒரு பாக்ஸ் 30 ரூபாங்க. 17. ஒரு பாக்ஸே 17 ரூபாய். பாக்ஸே 35 ரூபாயா? நமக்கு அதிகமா தேவைப்படும்டா. பாக்ஸ் 35 ரூபாயா? 5 பீஸ் 80 ரூபா. 5 பீஸ் 80 ரூபாய்க்கு ட்ரோன் 80 ரூபாய். 150. ஒரு பாக்ஸே 150. ஒரு பாக்ஸே 150. அடுத்து தலைவர் ஏதோ பொய்யலாம் இல்ல? ஏன்னா நீங்க சொல்ற போற கேட்டுட்டு தான் இருக்காங்க. 200 ரூபாய். ஒரு பாக்ஸ் 200 ரூபாய். உள்ள பீஸ பாத்தீங்களா? தரமா இருக்கு. 200 ரூபாய். அடுத்து 230 ரூபாங்க. ஐயோ எதை எடுக்கிறதே தெரியல. பூரா ரேட் அவ்வளவு கம்மியா சொல்லிட்டு இருக்காரு. டப்பு அடிக்கும்டா. நைட்டு கொண்டு போய் போட்டு விட்டு. இன்னொரு சொல்ற வெளியா அதிகமா பட்டாசு வாங்குறவங்க குழுக்கள் முறையில எல்லாத்துக்குமே ஐபோன் தர்றாங்களாம். நம்ம கொடுக்குற ரேட்டை விட வேற எங்கேயாவது கம்மியா இருந்தா நம்ம கடையில் இருக்க அத்தனை பொருள் ஃப்ரீயா தரேன். அன்பான மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களுடன் நான் உங்கள் தேனீஸ்வரன். நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் டோட்டலாக கண்டென்ட் வீடியோஸு விழாக்கு இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, 100K அடிக்க போகிறோம். அதனால் மக்களுக்கு இனிமேல் பயனுள்ள விஷயமா சொல்லலாம்ன்றக்காக இனிமேல் நம்ம சேனலில் வர அத்தனை விஷயமேவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புதுசாக மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ண போகிறோம். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. மனசில் பட்டாத சொல்கிறது மட்டும்தான் தேனீஸ்வரன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேனிலே பெஸ்ட்டாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து மக்களை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி கேட்டிருந்தேன் நான் சேனலில் புதுசாக கடை ஜுவல்லரி இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே ரிவ்யூ பண்ணணும்னா யாரை ஃபஸ்ட்டு பண்ணலாங்கும் போது மக்கள் எல்லாருமே இப்போ தீபாவளி சீசன் வருது, பட்டாசை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அன்னஞ்சி விளக்கு ரோட்டில் ரைட் சைடு வந்தீங்கன்னா பட்டாசுக்குன்னே பேர் போன சிவகாசி அருண் பட்டாசு கடையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் மட்டும் இல்லை, சிவகாசியில் சொந்தமாக ஓனாக ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அங்கே கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவகாசி பாரதி நகர்லேயும் இவங்க பிரான்ச் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ தேனியில் ஸ்டார்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக பண்ணணுன்ற மைண்ட் தாட்டில் வந்திருக்காங்க. தேனி மக்களுக்கு திருப்திப்படுத்தணுன்றக்காக இங்கே கொண்டு வந்து நிறைய ஐட்டத்தை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. என்னென்ன இறக்கியிருக்காங்க, என்ன ரேட் சொல்கிறாங்க, அவங்க எப்படி மக்களை டீல் பண்ணுறாங்கன்ற விஷயத்த உள்ளே போய் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தேனி ஈஸ்வரன். வாங்க போகலாம். கடைக்குள்ளே போகிறோம், கேட்குறோம், விடுறாங்களா என்னன்னு தெரியலை. பட் இருந்தாலும் உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணுங்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் கெஞ்சித்தானே ஆகணும். பேசி பார்ப்போம். வாடா. ஏன்னா கேமராவோடலாம் வந்துருக்கீங்க. ஆனால் அவங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தேனி ஈஸ்வரன் யூடியூபர். கொஞ்ச நாளா மக்கள் எனக்கு தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதனால என்ன சொல்றாங்கன்னா, தேனி மாவட்டத்துக்குள்ள எந்தெந்த பொருள் பெஸ்ட்டாக கிடைக்குது அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவா எடுத்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்ற மீனிங்ல சொன்னாங்க. சரிங்க. நான் இந்த சரௌண்டில் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம கடையை பத்தி ஒரு சில நல்ல விஷயங்கள் நல்லாவே சொன்னாங்க. அதை மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் கொடுக்கலான்றக்காண்டி தான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க கடையை பத்தியும் உங்க கடையோட ரேட்டை பத்தியும் மக்களுக்கு சொல்லலாமா, தெரிஞ்சுக்கலாமா? மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அப்படி நீங்க ஓனர் இல்லையா? என்ன நீ பார்க்கும்போது ஓனர் எனக்கு நான் உங்களுக்கு ஓனர் நினைச்சேன். அப்படியா? சரி சரி, ஓனர் தைரியமா கேளுங்க. அவன் பயப்படுறாரு நினைக்கிறேன். பல்கா இருக்காரு, பார்த்தோன்னே அடிச்சிருவார் நினைச்சேன். பிஞ்சு மூஞ்சியா இருக்காரு. போறப்ப முடிஞ்சல காட்டியை போட்டு போயிடுவோம். எடுத்துக்கிற சொல்லிட்டாருண்ணே. தப்பான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. தேனி ஈஸ்வரன் யூடியூப் சேனல் போறோம். நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியல. பாத்துருக்கீங்களா? அப்புறம் நான் தைரியமா இருங்க, பாத்துக்கலானே. மக்களுக்கு ஒரு சில நல்ல விஷயம் செய்யணும் நினைச்சு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்க கடைக்கு எந்த ஒரு தப்பான விஷயம் இருக்காது. கரெக்டான விஷயமா இருந்தா கரெக்டா சொல்லுவேனே. பாக்கலாமாண்ணே? வாடா.
கேள்விப்பட்ட அளவுக்கு கடையில வந்து சின்ன சின்ன பொருளாத்தே இருக்கும்னு நினைச்சேன். பட் வந்து பல்கா இவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்களே ப்ரோ. தீபாவளிக்கு இன்னும் கிட்டத்தட்ட 3 மாசம் இருக்கு. ஆமா ப்ரோ, நம்ம சிவாஸ்ல இருந்து டைரக்டா கொண்டு வரனால எப்பயும் நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் ப்ரோ. சுவாஸ்ல டைரக்டா கொண்டு வரீங்களா? ஃபேக்டரி இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் ப்ரோ. அங்கேயும் கடை இருக்குன்ற மாதிரி சொன்னாரு ப்ரோ. இது பூராமே பாத்துக்கலாம். உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, இப்போ ரேட்ல ஃபுல்லா எல்லா ஐட்டம் ப்ரோ இருக்கு. நம்மகிட்ட மொத்தம் பட்டாசு ஐட்டம் எவ்வளவு ஐட்டம் ப்ரோ இருக்கு? 287 ஐட்டம் ப்ரோ. 287 ஐட்டம். 287 ஐட்டமே சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா? உண்மையிலே பெரிய விஷயங்க. இப்போ இன்னைக்கு இருக்க கடையில எல்லாம் பார்த்தா 10 பொருள் அங்க வாங்க, 10 பொருள் இங்க வாங்க, 4 நாளைக்கு வியாபாரத்துக்கு 4 நாள் கடை அடைச்சு போட்டு போயிடுறாங்க. ஆனா அண்ணன்ட்ட பார்க்கும்போது கிட்டத்தட்ட எக்கச்சக்க பொருள் இருக்கு. ஆனா நம்ம சிவாஜி அருண் பட்டாசு கடை பொறுத்தளவு எது பெஸ்டான ஐட்டம்? எல்லாமே பெஸ்டான பொருள் தான் ப்ரோ கடைக்குள்ள வச்சு. அப்படியா? நான் ஏன்னா ஒரு சில ஐட்டம் பெஸ்ட் பாங்க, நம்ம கடையில எல்லாமே பெஸ்டா? பெஸ்ட் தான் ப்ரோ. அப்படி என்ன ஐட்டம் ஸ்பெஷல்? ஆரஞ்சு பேன்சி இருக்கு ப்ரோ. இந்த லாஸ்ட் ஒண்டர் இருக்குல அது ஓந்ததா? ஆனா இந்த இவ்வளவு வண்டியா இருக்குறதுமே நம்ம ஐட்டம் தானா? ஆமா ப்ரோ. நம்ம சொந்தமா மேனுஃபேக்சர் பண்றதா? இப்போ இன்னைக்கு தான் இவ்வளவு ஐட்டம் நான் பாக்குறேன் லைஃப்ல. 7 ஒண்டர்ஸ் ஒரு தடவை மேல போய் 7 தான் பிரியும் ப்ரோ. 7 கீழ ஒரு தடவை 10 வச்சு மேல 7 பிரியுமா? இதெல்லாம் நாங்க படத்துல பாக்குறதோட சரி ப்ரோ. நேரெல்லாம் பார்த்தா ஏன்னா நம்மள வந்து ரொம்ப லவஸ்ட் ஃபேமிலி. இதெல்லாம் இன்னைக்கு வந்து நான் பாக்குறதே இவ்வளவு ஐட்டம் பாக்கும்போது இதே எனக்கு டிஃபரெண்டா தெரியுது. டபுள் பால். டபுள் பால் என்ன ஐட்டம்னே? ஒரு தடவை 10 வச்சு மேல 2 பாலா போய் வெடிக்கும் ப்ரோ. ஓகே, அது எந்த ஐட்டம்னே? இங்க இருக்கறதா? ஓகே 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 ஓகே. அடுத்துனே நைகரா ஃபால்ஸ், மலை மாதிரி. நைகரா ஃபால்ஸா? அது எங்க இருக்கு? அது ரொம்ப தூரத்துல இருக்கு. மலை மாதிரி கீழே கொட்டும், மலைச்சாரல் மாதிரி. அண்ணே வேட்டு 10 வச்சா அமர்ந்ததே போக தண்ணி பட்டா நீங்க மலைச்சாரலா கொட்டும்ன்றீங்களே. இது மேல போய் கொட்டும் ப்ரோ. மேல போய் கொட்டுமா? அத பாக்கணும் ப்ரோ. நைட் கண்டிப்பா போட்டு காட்டுறீங்க. போட்டு காட்டுவீங்களா? ஆமா போடுறீங்க. நான் மலையில நனையறேன். ஏற்கனவே வேர்க்குது ப்ரோ. கொஞ்சம் நனைஞ்சா நல்லா இருக்கும்ல. ஓகே ப்ரோ. அடுத்து ப்ரோ அது வேற என்ன ப்ரோ ஐட்டம் வெஸ்ல? வேற புஷ்வானம் சிறுசுல இருந்து பெருசு இருக்கு, சக்கரம் சிறுசுல இருந்து பெருசு, பேப்பர் பாம். வேற சவர். பேப்பர் பாம் வந்து என்ன ஐட்டம் ப்ரோ இருக்கு நம்மட்ட? 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ ப்ரோ. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ. இது என்ன ப்ரோ இவ்வளவு தண்ணி இருக்கு? 1 கிலோ ப்ரோ. இதெல்லாம் நம்ம சொந்தமா மேனுஃபேக்சர் பண்றதா? போ இங்க வாருக்கு எத்தனை தட்டின்னு. அடுத்து ப்ரோ அடுத்து 1/2 கிலோ ப்ரோ. 1/2 கிலோ. அதுலயும் சிறுசு ஜோக்கர். நம்மளே ஜோக்கர் தானே. அடுத்து ப்ரோ இது 1/4 கிலோ. 1/4 கிலோ. இதேப்பா நம்ம அளவு. இது கூட பெருசு. இதோட என்ன சிறுசா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? அடுத்து 10 பீஸ் கொண்டு இருக்கு ப்ரோ. இந்த பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கா? நம்மாளுங்க எப்படி 10 பீஸ்ங்கற? ஆமாங்க, ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கு. இது என்ன ரேட் ப்ரோ வரும்? 150 ரூபாய் ப்ரோ. ஒரு பாக்ஸ் 150. இவ்வளவு சேர்த்து 150. ஆமா. தீபாவளிக்கு ஒரு பாக்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானடா? பெரிய குண்டு இருக்கு ப்ரோ. பெரிய குண்டா? அண்ணே நான் பார்த்தாலும் இமிக்கு குண்டு இருக்கும் ப்ரோ. இதோட கொஞ்சம் பெருசாவும் இருக்கு ப்ரோ. இதோட பெருசா இருக்கா? எத்தனை தண்டிட்டு வருங்க? அக்காளி எத்தனை தண்டிடாது? போட்ட டவுசர் கிழிஞ்சு போகும் போல தெரியுது. ஏன் ப்ரோ இதெல்லாம் சொந்தமா நம்மள மேனுஃபேக்சர் பண்றதா? அப்பா நாங்க இருக்கும்போது இவ்வளவு தண்டி ப்ரோ இருக்கும். அதை வாங்கி வெடிக்கிறீங்க, வீட்டுல செருப்பு கழுத்து அடிப்பாங்க. இங்க என்ன எத்தனை தண்டி வச்சிருக்கீங்களே? வேற என்ன ஐட்டம் ப்ரோ இருக்கு? இது இல்லாம என்ன நைட் வெடிக்கிற மாதிரி என்ன ஐட்டம் ப்ரோ இருக்கு? கலர்ஃபுல் ஃபேன்சி பீகாக். பீகாக்? மயில் தொகை மாதிரி வரும் ப்ரோ. மயில் உள்ள இருக்குமா ப்ரோ தொகை? வரும் ப்ரோ. இதுல இருந்து வருமா? எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. இதுல இருந்து தொகை வருமா? செக் பண்ணி பாப்போம் நைட்டு. ஆட்டையை போட்டுருவோம். மினி. இது மினி, அதோட சின்னது. அது தாய், இது குட்டி. அந்த மாதிரி தானே ப்ரோ? ரைட். அடுத்து ப்ரோ புஷ்வானம் ப்ரோ. பெருசு புஷ்வானம். அந்த பூந்தொட்டி சொல்லுவாங்களே அதுவா ப்ரோ? அதெல்லாம் காட்டுங்க ப்ரோ, பாத்து. இது என்ன ப்ரோ? புஷ்வானம் தான் ப்ரோ. இவ்வளவு தண்டியா? ஆமா ப்ரோ. ப்ரோ இவ்வளவு புஷ்வானம் நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. ஓபன் பண்ணலாமா அத? பண்ணுங்க ப்ரோ. அப்போ எத்தனை தண்டின்னு பாருங்க மக்களே. இப்படி வந்து ஒரு புஷ்வானத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எவ்வளவு தண்டி புஷ்வானம் பாத்தீங்களா? இதுக்கு ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்குமா ப்ரோ? சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி தான் இதுமா? ஆமா ப்ரோ. நாங்க பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன புஷ்வானமா தான் பாத்துருக்கோம். இவ்வளவு தண்டில பார்த்ததே இல்ல ப்ரோ. மில்கி பாரா வீட்ல பிஸ்கட் தானடா? அதே மில்கி பார்னா? மில்கி பார் பிஸ்கட் தான் ப்ரோ பாத்துருக்கோம். இது உள்ள வண்டியெல்லாம் இருக்கே. இது ஃபவுண்டன் இதே மாதிரி வரும் ஃபங்க்ஷன். இதே மாதிரி ப்ரோ. சூப்பர் 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 ப்ரோ. எல்லாமே நம்ம ஓனா பண்றதே. மில்கி பார் 5 ரூபா சாக்லேட் போய் இன்னைக்கு எம்மந்தடி பெட்டியில வந்திருக்கு பாருங்க. ஆனா இது பட்டாசு சாக்லேட்ல சாப்பிட முடியாது. அண்ணா நெக்ஸ்ட் லட்டு ப்ரோ. லட்டா? இந்தா லே லட்டாம்டா. அங்க ஒரு எத்தனை தண்டி? ஆனா இப்ப லட்டு நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. லட்டு மாதிரி தெரியல. பட்டாசு கடையில லட்டுமா விக்கிறீங்க? அப்புறம் லட்டு கிடையாது ப்ரோ, பட்டாசு ப்ரோ. பட்டாசா? ஆமா ப்ரோ.
என்ன ப்ரோ சொல்றீங்க? இதுல திரிய எங்கனா ஒண்ணே எங்கனா? இதுல 10 வச்சா போதும் ப்ரோ. இதுல 10 வச்சா போதுமா? இது எப்படி ப்ரோ வரும்? புஷ்வான மாதிரி மல்டி கலர்ல வரும் ப்ரோ. இப்படி தக தக தகன்னு மின்னுதுங்க. ஆனா லட்டுங்கிறாரு, பேரை மாத்திருக்கேன் தயவு செஞ்சு. வேணாம், சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் ப்ரோ. பரவாயில்ல, யாருன்னு எனக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் நமக்கு கேட்குற விஷயத்தெல்லாம் சொல்றாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். இந்த சிவகாசி அருண் பட்டாசு கடை துப்பாக்கியா ப்ரோ. இதெல்லாம் இந்த ரோல் கேப்லாம் போடுவோம், அதெல்லாம் எங்க ப்ரோ போடுறது? ஓட்டையவே வேணாம். அதெல்லாம் கிடையாது ப்ரோ. இதுல 10 வச்சா வந்துரும் ப்ரோ. இதுல 10 வச்சா வந்துருமா? ஆமா ப்ரோ. எப்படி டெக்னாலஜி ஆயின்னு பாருங்க. முன்னாடிலாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு உள்ள ரோல் கேப்பை போட்டு டொப்பு டொப்புன்னு சுட்டுட்டு தெரியும். இப்போ பாருங்க, அவ்வளவு ஒன் டைம் யூஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறதா? முடிஞ்சிச்சு. அது நம்ம லைஃப் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ட்ரோனா? எங்கிட்டே ட்ரோன் கிடையாது. பட்டாசு கடையில் ட்ரோன் வச்சிருக்கீங்க. இது என்ன ட்ரோன்? இது ட்ரோன் மாதிரி மேலே போகும் ப்ரோ. ட்ரோன் மாதிரி மேலே போகுமா? ஆமா ப்ரோ. இனிமேல் இப்படி ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன். வீடியோ எடுக்க போறப்படே கேமராமேனே இப்படி டெய்லி வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிறேன். வீடியோ எடுக்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? இது இப்பெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இது கேமரா ட்ரோன் கிடையாது. அப்புறம் பட்டாசு ட்ரோன். ஓ, அவசரப்பட்டேன். பட்டாசு கடையில் இருக்கிற யாவுமே இல்லப்பா. இது ட்ரோனு. என்ன நைட்டை கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. வேற என்ன ஸ்பெஷல்? இப்பதான் ட்ரோன் முடிஞ்சு, அடுத்து ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் இருக்கானே. ஏரோப்ளைன் இல்ல ப்ரோ. அதையும் வாங்கி போட வேண்டியதானே? அடுத்த வருஷம் தயாரிச்சுக்கோங்க ப்ரோ. அடுத்த வருஷமா? சரித்த நல்ல கடையும் போல. எப்ப பூரா நம்ம ஐட்டமா வருது. போட்டோ பிளாஸா? இது எப்படின்னு போட்டோ எடுக்கும்போது டப் டப் ஃபிளாஷ் அடிக்கும்ல ப்ரோ. எங்க கேமராவே ஃபிளாஷ் அடிக்காத, ஏமாத்தி போடுவோமே. இதுல நீங்க ஏமாத்த மாட்டீங்களா? ஃபிளாஷ் அடிக்கும். அடிக்கும் ப்ரோ. அடிக்குமா? ஆமா ப்ரோ. செக் பண்ணிடுவோம். நைட் செக் பண்றோம். வாட்ஸ்அப் ப்ரோ. வாட்ஸ்அப்பா? ஆமா ப்ரோ. எங்க நாங்க யூஸ் பண்ற அத்தனையுமே வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் இருக்கா ப்ரோ? ஃபேஸ்புக் இல்ல ப்ரோ. எங்க டைமே இல்ல. ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணல. அது வேறயா? வாட்ஸ்அப்பா? எப்படி எல்லாம் தயாரிக்கான்னு பாருங்க. இது என்ன ஐட்டம் ப்ரோ? 7 கலர் போகும் ப்ரோ. இதே மாதிரி புகையா வருமா? இதையும் நைட் செக் பண்றோம். ஏன்னா வாட்ஸ்அப் இல்லையா, செக் பண்ணி தான் ஆகணும். நம்மள செக் பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அவங்களே செக் பண்றதுக்கு நம்ம தானே. தரம்ல என்ன ஐட்டம் இருக்கு? டீலக்ஸ் இருக்கு ப்ரோ. 100 டீலக்ஸா? ஆமா ப்ரோ. எத்தனை தண்ணி ஒரு? ஆனா சரவடிக்கிறது சின்ன சின்ன தண்ணி இருக்கும். ஆனா கண்ணார பாத்துருக்கேன். இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு? அதை விட பெருசு ப்ரோ. அதை விட பெருசா? அது எவ்வளவு தண்ணி பாத்துக்கங்க. ஒரு வெடி போட்டாலேயும் தங்குவா கிழிஞ்சிரும். இதுல எத்தனை வெயிட் இருக்குன்னு பாருங்க. ஆனா இந்த 1000 2000 வாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அது இருக்கு ப்ரோ. இது ஐட்டம்னே ப்ரோ. சரவடிலே இதெல்லாம் பாத்துருக்கேன். இதெல்லாம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் 90s கிட்ஸோட ஃபேவரட். சீனி வெடி, சரவெடி இவ்வளவுதான் இருக்கும் முன்னாடி. இப்ப என்னடா 10,000 வாழா, 20,000, 30,000 வாழா எங்க இருக்கு? அடுத்து நெக்ஸ்ட் ஓல்ட் இஸ் கோல்ட். என்ன இது? மணி பேங்க். மணி பேங்கா? அப்படினானே வெடிச்சு பணமா வரும் ப்ரோ. வெடிச்சு பணமா வருமா? என்ன சொல்றீங்க? இது எவ்வளவுனே? இது 130 ரூபா ப்ரோ. 3 பீஸ். உள்ள பணம் எவ்வளவு இருக்கும்? பணம் ஒரு 2000 ரூபாய் இருக்கும் ப்ரோ. 130 ரூபாய்க்கு வாங்கினா உள்ள 2000. இது பொய் தானே? டம்மி. அது எப்படி ப்ரோ 130 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு இருக்கும்? டம்மி நோட்டு ப்ரோ. கடைசியில் நம்மளே செஞ்சு விட்டார் பாத்தியா, டம்மி நோட்டா. ஃபுல்லா தேவையான ஐட்டம் ஃபுல்லா எல்லாம் காமிச்சிட்டீங்க. நைட் வெடிக்கிற மாதிரி ஐட்டம் என்ன ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு? நம்மளுடைய ஸ்பெஷல் என்னண்ணே? 25 சாட்டு, 25 சாட்டு, 30 சாட்டு, 30 சாட்டு, 60 சாட்டு, 60 சாட்டு, 120, 120, 240, 240. அது போக பேன்சி ரகங்கள் இருக்கு. அதுவும் பேன்சி ரகம் வேற இருக்கா? இது எல்லாமே நம்ம டோட்டலா வந்து சொந்தமா தயாரிக்கிற மனையில வெளியே வாங்கி எல்லாமே சொந்தமா. ஐட்டம் எல்லாம் பார்க்கலாமா? பாருங்க, நல்லா இருக்கும். அடிக்க வச்சிருக்கீங்களே. ஆமா, தரமா இருக்கா பார்க்கும் போதே. இதெல்லாம் என்ன ரேட் வருது? அது 2000 ரூபாய் வரும் ப்ரோ. 2000 ரூபாயா? மொத்தம் என்ன சாட்டை? 240 சாட்டை. அது 240 சாட்டு 2000 ரூபாயா? 240 சாட்டு 2000 ரூபாய் மட்டும் தாங்க. என்ன சொல்றீங்க? லைவ் வருஷம் ஃபுல்லா அதே ரேட் தானே? ரேட் மாறுமா? வருஷம் ஃபுல்லா அதே ரேட். நம்ம இதுனே 280 ரூபாய். 30 சாட்டு 280. இந்த பாக்ஸ் 30 சாட்டு 280. ஒரு சாட்டு 10 ரூபா மாணிக்க வச்சா கூட 300 ரூபாங்க. அதுல 20 ரூபா கம்மியா? உண்மையிலே வானே 480 ரூபாய். 480. 60 சாட்டு 480. இதுல எல்லாத்துலயுமே வெரைட்டி அதிகமா இருக்குமானே. கலர் நைட் வெடிக்கிறது, மேலமே வெடிக்கிறது எல்லாமே 6 கலர் ரிப்பீட் எல்லாத்துலயுமே. ஆனா இது பூராமே சாட் ஐட்டம். ஆமா. சிங்கிள் சாட்டா என்னென்ன ஐட்டம் இருக்கு நம்மட்ட? சிங்கிள் 1 இன்ச் சோட்டா, 1 இன்ச் சோட்டா, 2 இன்ச் பென்சி, 3 இன்ச் பென்சி, 4 இன்ச் பென்சி, 4 இன்ச் டபுள் பீஸ், 5 இன்ச் 7 வண்டர்ஸ் டபுள் பால். நைட் வெடிக்கிறதுக்கே மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கீங்களே. அவ்வளவு ரேட் எல்லாம் வராது ப்ரோ. ரேட் எல்லாமே கம்மி தான். ரைட், ஓகே. இதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா மக்கள் நம்பணும்ல. போட்டுருவோம் ப்ரோ. இதை தவிர்த்து வேற என்ன ஐட்டம் ஸ்பெஷலா இருக்கு நம்மட்ட? ரொட்டேட் பார்க்லெஸ் இருக்கும் ப்ரோ. அப்படின்னா கம்பி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். 7 cm 7 சென்டிமீட்டர்
இதை விட பாக்ஸ் ஆகி 10 பீஸா பாக்ஸ் ஆகி வரும்போது சிங்கிளாவே கிடைக்குமா? உங்களுக்கு எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லைங்க. மொத்தமா பாக்ஸா வேணும்னு வாங்கிக்கலாம், சிங்கிளா வாங்கிக்கலாம். இதுல ரேட்டை வந்து நான் பின்னாடி சொல்றேன். 10cm இது எப்படின்னு 5 பீஸ் தான், இதுல 10 பீஸ் இருக்கு, 5 பீஸ் தான் இருக்குமா? ஆமா ப்ரோ, 5 பீஸ் தான் இருக்கும். அடுத்துனே அடுத்து 12 10 12 அடுத்துனே 15 அடுத்து 30 அடுத்து ரொட்டேட் பார்ட்லெஸ் இருக்கு ப்ரோ. ரொட்டேட் பார்ட்லெஸ்னா கம்பி ரொட்டேட் ஆகுமா? நம்ம இப்ப கம்பியை பிடிக்கிறோம், இப்ப சுத்துறோம், அது ரொட்டேட் ஆகும்ன்றீங்களா? இல்ல ப்ரோ, அதான் ரொட்டேட் ஆகும் ப்ரோ. அதுவும் ரொட்டேட் ஆகுமா? உண்மையே வாங்க, உண்மையிலே தான் ப்ரோ. நான் வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. பாத்துருவோம் ப்ரோ. இல்ல நீ கட்டறது சொல்றீங்களா இல்ல நான் கையில சுத்துறது அப்படி சொல்றீங்களா? கையில சுத்தாது ப்ரோ, அது நீங்க கையில பிடிச்சோம்னா அது சுத்தும் ப்ரோ. செக் பண்றோம், அதை தனியா ஸ்பெஷலா செக் பண்றோம். ஓகே ப்ரோ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன? 7cm ல சாதா கலர் ரெட் கிரீன், அதே மாதிரி எல்லாத்துலயும் 10 12 15 30 இப்படி சைஸ் கூட போயிட்டே இருக்கும். நம்மட்ட இருக்கிற கம்மி பார்த்தாலும் ஹையஸ்ட் சைஸ் எதுனே? ஹையஸ்ட் சைஸ் 50 15. அதெல்லாம் என்ன ரேட்னா வருது? அது 75 ரூபா வரும் ப்ரோ. ஒரு பாக்ஸ் ஆனா இல்ல ஒரு பீஸா? ஒரு பாக்ஸ். பாக்ஸ்ல எத்தனை இருக்கும்? 5 பீஸ். 5 பீஸ் 75 ரூபா தானா? இத்தனை பாக்ஸ் வாங்க தேவையே இல்லை என்ன பொறுத்தளவு. அது ஒரு பாக்ஸ் வாங்கி போட்டாலே போதும். ஆமா, குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம் அடிக்கல வரைக்கும் எல்லா ஐட்டம் காமிச்சிங்க. இவ்வளவு ஐட்டம் நான் பார்த்ததே இல்ல, அவ்வளவு ஐட்டம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ரேட் எனக்கு கிடைக்குமானே? ரேட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும் ப்ரோ. கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆனா வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு சில ஐட்டங்கள்லாம் வந்துட்டு என்ன ரேட் மட்டும் கேட்டா சொன்னீங்கன்னா அப்பதான் மக்கள் நம்புவாங்க. நம்ம வந்து ஏதோ வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி ப்ரோ, கேளுங்க நான் சொல்றேன். வாங்க, நானே கேட்கட்டுமா இல்ல நீங்களே பார்த்து சொல்லிடுறீங்க? அதான் அண்ணே, இந்த ஐட்டம் தான் நீங்க காட்டவே இல்ல. இதுதான் எங்க 90s கிட்ஸோட ஃபேவரட் குருவி வெடி. இதெல்லாம் என்ன ரேட்ல ஒரு கட்டு? 5 ரூபா ப்ரோ. ஒரு பாக்கெட் 5 ரூபா ப்ரோ. ஒரு பாக்கெட்ல 25 இருக்கும் ப்ரோ. ஒரு பாக்கெட் 5 ரூபா. ஒரு பாக்கெட் பீஸ்ல எவ்வளவு இருக்கும்? 25 பாக்கெட். மொத்தம் எவ்வளவு? 5 ரூபாங்கும் போது 25 பாக்கெட் வெறும் 125 ரூபாங்க பண்டல். இது என்ன ரேட்னா வருது? பூந்தட்டி ஸ்மால் 30 ரூபா ப்ரோ. ஒரு பாக்ஸ் 30 ரூபா. ஒரு பாக்ஸ் 30 ரூபாங்க. ஆனா இந்த லட்சுமி வெடில என்னனே எவ்வளவு ரேட்? 15 ரூபா ப்ரோ. ஒரு பாக்கெட் 15 ரூபா. ஒரு பண்டல் 100 எவ்வளவு வருது? 150 ரூபா. 150 அடிச்சு விடு. சங்கு சக்கரமே கிட்கட் ப்ரோ. கிட்கட் அது சத்தங்க. ஏன்னா அதிகமா திங்கிற ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு அதனால இப்படி இருக்கீங்களோ? ஆமா ப்ரோ. என்ன ரேட் வருது? இது 17 ரூபா ப்ரோ. 17. ஒரு பாக்ஸே 17 ரூபா தான். நானா தான் எடுப்பேன், நீங்க ரேட் சொல்லணும். ஏன்னா நீங்க நம்ம கிட்ட வந்துச்சுங்க வாட்ஸ்அப் 150. 150ல எத்தனை பீஸ் இருக்கும்? 3 பீஸ். செக் பண்றோம் அதை போட்டு. நம்ம ஐட்டம் குண்டு என்ன ரேட் வருது? 180 ரூபா. 180. ஒரு பாக்ஸ் சேவும். ஒரு பீஸ் 18 ரூபா வருது. மொத்தம் 10 பீஸ் இருக்கு. 180. தலைவர் ஏதாவது பொய்யலாம் இல்ல? ஏன்னா நீங்க சொல்ற போறோம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உண்மையான விலை தான். 1/4 கிலோ வரும் 30 ரூபா தான் ப்ரோ. 1/4 கிலோ வரும் 30 ரூபா. அடிச்சு விடுங்க. போட்டோ சட்டை போட்டோ பூத்து 35 ரூபா. பாக்ஸ் 35 ரூபாயா? நமக்கு அதிகமா தேவைப்படும்டா. பாக்ஸ் 35 ரூபாயா? அண்ணே கண்ணு சுட்டு வளர்றதுக்கு கண்ணு 80 ரூபா ப்ரோ. கண்ணு 80 ரூபா. ஒரு பாக்ஸ் எத்தனை பீஸ் இருக்கும்? 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் 80 ரூபாய் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தானே? அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? டைமிங் இருக்கும் ப்ரோ. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்னே நம்ம கிட்ட ட்ரோன் 80 ரூபா ப்ரோ. 80 ரூபா. எத்தனை பீஸ் இருக்கும்? 5 பீஸ். 5 பீஸ் 80 ரூபா. 5 பீஸ் 80 ரூபாய்க்கு ட்ரோன். இது செக் பண்றோம், வீடியோ பாருங்க. லட்டு நம்ம ஐட்டம். லட்டு எவ்வளவு? 150 ரூபா ப்ரோ. 150. மொத்தம் 5 பீஸ் இருக்கு. 150 தானா? பா அண்ணே சங்கு சக்கரா ஸ்பெஷல் ப்ரோ. ஸ்பெஷலா இது என்ன ரேட்னே? இது வெறும் 48 ரூபா ப்ரோ. பாக்ஸ் 48 ரூபா தானா? மில்கி பார் முட்டாய் என்ன ரேட்? மில்கி பார் என்ன ரேட்னே? 150 ரூபா ப்ரோ. 150. ஒரு பாக்ஸ் 150. ஒரு பாக்ஸ் 150. அடுத்து என்ன ஐட்டம் எடுக்கிறதே தெரியல. அவ்வளவு ஐட்டம் வந்துட்டே இருக்கு. பேப்பர் வெடி 60 ரூபா ப்ரோ. ஒரு பீஸ் 60. இது எவ்வளவு கிலோ இருக்கும்? 1/2 கிலோ 60. 1 கிலோ 120 ரூபா ப்ரோ. 1 கிலோ 120. 1/2 கிலோ 60. 1 கிலோ 120. அடுத்து பூந்தொட்டினே 200 ரூபா ப்ரோ. 200 ரூபா. ஒரு பாக்ஸ் 200 ரூபா. உள்ள பீஸ பாத்தீங்களா? தரமா இருக்கு. 200 ரூபா. அடுத்து எடுத்து எடுக்கிறதுனே தெரியலையே. நம்ம ஐட்டம் வந்துச்சுங்க. பீகாக்கு 230 ரூபா ப்ரோ. 230. 230. 230 ரூபாங்க. 230. இதுல சின்ன ஐட்டம் கூட சொன்னீங்களே, இது என்ன வருது? அது 85 ரூபா ப்ரோ. 85. 85. வெறும் 85 ஒரு பாக்ஸ். அடுத்துனே ஐயோ எதை எடுக்கிறதே தெரியல. பூரா ரேட் அவ்வளவு கம்மியா சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன ரேட் வருது? ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படினானே? ஓலவெடி ப்ரோ. ஓலவெடியா? ஓலவெடியில இது அட்டையில ப்ரோ. அப்படிலாம் பொய்யா பேர். ஓலவெடி நாங்க பாத்துறோம். ஓலவெடி வந்து ஓலையிலே இருக்கா. இது அட்டையில இருக்கா ப்ரோ? அதே மாடல் ப்ரோ. அட்டையில இருக்கு ப்ரோ. நம்ம ஐட்டம் என்ன ஒண்ணு முன்னாடில ஓலையில பார்த்தா பெட்டியில பாக்குறோம். இது என்ன ரேட் வருது? 100 ரூபா ப்ரோ. 100 ரூபா. ஒரு பாக்ஸ் 100 ரூபா. எத்தனை பீஸ் இருக்கும்? 25 பீஸ். 25 பீஸா? அடுத்து ஐயோ என்ன எடுக்கிறதுனே தெரியலையே.
கைக்கு ஒண்ணு சிக்க மாட்டேங்குதானே இதுதானே ரோல் கேப் வந்துருச்சு வேற நம்ம ஐட்டம் ரோல் கேப். இதுக்கு துப்பாக்கியே காட்டவே இல்ல. துப்பாக்கி இனிமேல் தான் ப்ரோ. இனிமேல் செய்யணுமா பாத்துக்க, போலீஸ்ல பர்மிஷன் வாங்கணும் போல, அதனால இனிமேல் செய்யணுங்கிறது. இது என்ன ரேட்னா வருது? 50 ரூபா ப்ரோ. 50 ரூபா ஒரு பாக்ஸ் ஆகும். ஒரு பாக்ஸ் 50 ரூபா அதுங்க. என்ன ரேட்னா வருது? 90 ரூபா ப்ரோ. இது என்ன செய்யும் ஆக்சுவலி? செல்ஃபி ஸ்டிக் பென்சில் கையில பிடிச்சா டப்பு டப்புன்னு அடிக்கும் ப்ரோ. டப்பு டப்புன்னு அடிக்குமாம்டா, நைட்டு கொண்டு போய் போட்டு விட்டுருவோமா? டப்பு டப்புன்னு அடிக்க வேண்டியது நிறைய இருக்கு ப்ரோ. தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, சும்மா சொன்னேன். இது ப்ரோ ஸ்மோக் ப்ரோ. ஸ்மோக், இந்த கலர் கலர் புகை வருமே அதான் ப்ரோ. இதுவும் தேவைப்படுது ப்ரோ. நிறைய பேர்த்த புகை போனேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு, ரொம்ப தவிக்குதுங்க. சரி, நானும் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அதை வச்சுருக்கீங்க. நம்மளே ஏதாவது கேட்டு எடுத்து குடிச்சிடுவோம். மாசா இருக்குல்ல, அது கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது, வெடினே. இதே சொல்ற வெடியா? ஆமாண்ணே. என்ன மாசா தானே போட்டுருங்க, என்ன குடுக்கலன்னு கூட சொல்லியிருந்தேன். அது வெடினே. வெடியா? ஆமாண்ணே. மாசாக்குள்ள வெடியா? இது பூராமே வெடியா? ஆமாண்ணே. கடையை பொறுத்தளவு அதிகமா பட்டாசு வாங்குறவங்க குழுக்கள் முறையில எல்லாத்துக்குமே ஐபோன் தர்றாங்களாம். ஐபோன் 70 ப்ரோ. அப்படியா ப்ரோ? அப்பெல்லாம் கிடையாதுண்ணே, அது வெடினே. வெடியா? ஆமாண்ணே ப்ரோ. ஐபோன், நான் ஐபோன் தான் வச்சிருக்கேன். ஐபோன் தானே? இல்ல ப்ரோ, அது வெடி ப்ரோ. வெடியா? என்னங்க இப்படி போட்டு இப்படி இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி நான் போன் நினைச்சல எடுத்தேன். அது வெடி ப்ரோ. இது வெடிதானா? எதுல கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. வக்காளி இவங்க லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேனி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அன்னிஞ்சி விளக்கு போற ரோட்ல ரைட் சைடுல நம்ம கடை இருக்கு. சிவகாசி அருண் பட்டாசு கடைன்னு கேட்டதுனால எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஏரியாவிலேயும் ஒரு ரொம்ப முக்கியமான கடையா பேர் வாங்கின கடை இதுதான். விலையும் ரொம்ப 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 கம்மியில. டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே பின் பண்றேன். வேணுங்கிறவங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டுக்கு உண்மையிலேயும் கம்பல்சரி ரேட் ரொம்ப 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 கம்மி. ஆன்லைன்ல ஆர்டரும் பண்றாங்க. டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லாவேவும், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா இவங்க டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். உங்க அட்ரஸ் லிஸ்ட், நீங்க ஆர்டர் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டீங்கனாலேயும் லிஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க டிக் பண்ணி அனுப்பிச்சா மட்டும் போதும், உங்களுக்கு பார்சல் வந்துட்டே இருக்கும். ரேட் ரொம்ப 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 கம்மி. நான் மறுபடியும் ரேட்டை பத்தி சொல்றேன், அது வந்து பெய்டு ப்ரொமோஷன் நினைக்கவே நினைக்காதீங்க. இது ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் தான். இது மட்டும் இல்ல, இனிமேல் வர்ற தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ள எங்கெங்க என்னென்ன ஐட்டம் மக்களுக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்கோ அத்தனையுமே எடுத்து நம்ம சேனல் இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். ஒன்லி ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. பெய்டு கிடையவே கிடையாது. பெய்டுக்கான அவங்களுக்கு முக்கிய பேசுறேன்னு நினைக்கவே நினைக்காதுங்க. டோட்டலாவே ஃப்ரீ. பொறுத்த அண்ணன் ஒரு சில விஷயம் பர்சனலா பேசினேன். அவர் மீடியாக்குள்ள பேசுறதுக்கு யோசிச்சாரு, நான் பர்சனலா பேசினேன். ஆஃபர்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கடையில கிடையவே கிடையாதுங்க. வருஷம் ஃபுல்லா ஒரே ரேட்டு தான். ஆஃபர் போட்டு 2000 ரூபான்னு போட்டு 1200 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தேவையே இல்லை. நம்ம எப்பயும் ஸ்டாண்டர்டா ஒரே ரேட்டு தான், ஒரே மாதிரி தான் பண்றோம். நம்ம கொடுக்குற ரேட்டை விட வேற எங்கேயாவது கம்மியா இருந்தா நம்ம கடையில் இருக்க அத்தனை பொருள் நான் ஃப்ரீயா தரேன் அப்படின்ற அளவுக்கு அவர் கான்பிடண்டா சொல்றாரு. அந்த அளவுக்கு பொருள் கம்மியா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்த அளவுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. உண்மையில ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நமக்கு ஒரு தூரம் ஹெல்ப் பண்ணது, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க உதவியை மறக்கவே மாட்டேன். உங்க மனசு போல கடையும் பெருசா வரணும்னு தேனீஸ்வரன் சார்பா வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே.